ஸோ கன்னி ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு அது 6ஆம் வீடு. 24 பொறுத்த வரைக்கும் முதல் 4 மாதங்கள் குரு உங்கள் ராசிக்கோ அல்லது லக்னத்திற்கோ 8ஆம் இடத்தில் தான் இருக்கப் போகிறார். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ராசிக்கோ ஒரு லக்னத்திற்கோ எந்த ஒரு கிரகமும் 8ஆம் இடத்தில் இருந்தால் அது அந்த அளவுக்கு நன்மையை தராது. 8ஆம் இடம் என்பது ஒரு மறைவு பகுதி. ஸோ 8ல் குரு மறைந்ததுனால கடந்த ஒரு வருடங்களில் பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் இருந்திருக்காது. அதுக்கு மே மாதம் 1ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். ஒரு ராசிக்கு 9ஆம் இடம்ன்றது திரிகோணம், முக்கியமான திரிகோணம். 1, 5, 9ல் 9ஆம் இடம்ன்றது ரொம்ப முக்கிய திரிகோணம். திருகோணத்தில் குரு வர்றது ரொம்ப சிறப்பு. ஏன்னா குரு திருகோணத்தில் வந்துட்டாரு அப்படின்னாலே அவரோட 5ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்த்துருவார். ஸோ ராசியை பார்த்துட்டாரு அப்படின்னா மலை போல் வந்த பிரச்சனை கூட பனி போல் விலகிடும். குரு பார்வை இந்த இடத்துல முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது.